இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி HTML அப்படின்னா என்ன, அதை பற்றின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனலில் இருக்குது. ஜஸ்ட்டு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் வீடியோவை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது சிஎஸ்எஸ் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட ஃபுல் ஃபார்ம் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டைல்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளோட வெப்பேஜுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலர் வைக்கிறது, ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றுறது, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது, அதை ரவுண்டாக மாற்றுறது, பார்டர் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சிஎஸ்எஸ்ல தான் பண்ண முடியும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. ஒன்று இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. அதில் இன்லைன் சிஎஸ்எஸ்னா என்ன, இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது வந்து சும்மா நான் வந்து சிஎஸ்எஸ் types.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல தான் நம்ம HTML டேக் டைப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் டைப் பண்ணிக்கிறேன். ஹெட் டேக்கில் டைட்டில் டேக் டைப் பண்ணி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா HTML அண்ட் CSSக்கான நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி டேக்குள்ள தான் நம்மளோட வெப்பேஜோட கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணுவோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து சிஎஸ்எஸ் டைப்ஸ் அப்படின்னு வரும்போது அதில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட டேக்ல ஆட்ரிபியூட்டாக அதை யூஸ் பண்ணுவோம். ஆட்ரிபியூட்டாக எனக்கு ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டாக நான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு வரும்போது என்னோட ஹெட் டேக் இருக்குல்ல, இந்த ஹெட் டேக்ல ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறது தான் இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க, இன்டர்னல் சிஎஸ்எஸ். தேர்ட் ஒன் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது என்னோட ஹெட் டேக்ல தான் லிங்க்குங்கிற டேகை வாங்கி ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது எப்படி இருக்கும் அப்படின்னா அனதர் ஒன் ஆஃப் சிஎஸ்எஸ் ஃபைலாக இருக்கும். அனதர் சிஎஸ்எஸ் ஃபைலாக நமக்கு சேவ் பண்ணிப்போம். இதுதான் சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா டேக்ல ஆட்ரிபியூட்டாக நம்ம ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம். இன்டர்னல் அப்படிங்கிறது ஹெட் டேக்குள்ள ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது என்னோட ஹெட் செக்ஷனுக்குள்ள லிங்க்குங்கிற டேகை வாங்கி நம்ம அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணுவோம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். பேராகிராஃப்ல நான் ஜஸ்ட் வெல்கம் டு இப்படி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நார்மலாக நம்ம ரன் பண்ணும்போது எப்பவும் போல தான் நான் என்னோட க்ரோமில் போயிட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது எப்பவும் போல் அந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அதே இது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் வைக்கணும் அப்படின்னா நான் இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எனக்கு என்ன கலர் வேணும், இப்போ இந்த இடத்துல போயிட்டு எனக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு சொல்லும்போது டெக்ஸ்ட் கலர் வந்து அப்ளை ஆகும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட்ல அந்த கலர் வந்து அப்பியர் ஆகும். இப்போவே பாருங்க, எனக்கு என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலராகவும் என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலராகவும் இருக்குது. ஏன்னா நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கும்போது நான் ஒரு H1 டேக் எடுத்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த இடத்துல போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப், இந்த மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இன்டர்னல் அப்படின்னு வரும்போது ஹெட் செக்ஷனுக்குள்ள ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்னோட ஹெட் செக்ஷனுக்குள்ள ஸ்டைலுங்கிற ஒரு டேகை வாங்க போகிறேன். ஓகேவா? ஸ்டைலுங்கிற டேகை வாங்கி என்னோட H1 அப்படிங்கிற டேக்குக்கு நீ கலர் செட் பண்ணு. இப்போவே பாருங்க, கலர் ஈக்குவல் டு ஆரஞ்சு கலர் எனக்கு வேணும். அதே மாதிரி அதோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும் அப்படின்னா பிளாக்
பிளாக் கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கான அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நார்மலாக பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டோட கலர் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது என்ன எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் அப்படின்னா அனதர் ஒன் ஆஃப் த சிஎஸ்எஸ் ஃபைல். இப்போ நான் பாருங்கள் என்னோட H2 அப்படின்னு ஒரு டேக் எடுத்துக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதில் ஜாவா ப்ளஸ் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜாவா ப்ளஸ் ஸ்ப்ரிங் போர்ட், பைத்தான் ப்ளஸ் ஜாங்கோ, ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் நோட்.js, எனிதிங் நம்ம எதனாலும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் பேக் அண்டில் வெப் டெவலப்மெண்ட்னு போட்டு ஜாவா ப்ளஸ் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அனதர் சிஎஸ்எஸ் ஃபைலை நான் என்னென்னு பண்ணுறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சிஎஸ்எஸ் டாட் எனக்கு வந்து சிஎஸ்எஸ் ஃபைலாக சேவ் பண்ணிக்கணும். அதனால் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்கும் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அப்படின்னா என்னோட வெப்பேஜில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டுமே என்னவா இருக்கணும்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னோட எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஹெட் டேக்குள்ள டைட்டில் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ஹெட் டேக்கில் லிங்க்குங்கிற டேகை ப்ராசஸ் பண்ண போகிறேன். அப்படிங்கும்போது லிங்க்குங்கிற டேகை வாங்கி நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இல்லை ரிலேட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். இந்த ரிலேட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஃபைலில் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த ஃபைலை செப்பரேட்டாக இதுக்கு டாக்குமெண்ட் கரண்ட் டாக்குமெண்ட்டாக லோட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு சிஎஸ்எஸோட வேலை நடக்கணும். அப்படிங்கும்போது என்னோட டாக்குமெண்ட் வந்து சிஎஸ்எஸ் ரோலை தான் பேஸ் பண்ணி இருக்குது. அப்படிங்கும்போது அது சிஎஸ்எஸோட ப்ராசஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே லோட் பண்ணிவிட்டு எப்போ போல் ஹெச்ரஃப் அப்படின்னு கொடுத்து டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போவே பாருங்கள் எனக்கு இந்த இடத்த நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே எனக்கு சென்டராக கிடச்சிச்சு. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே. இப்போ அதே இது பாருங்கள், நான் H2 டேகுக்கும் நான் எதாவது கலர் செட் பண்ணுறேன். இப்போ H2 டேகுக்கும் நான் கலர் செட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு கொடுத்து பிளாக் கொடுத்துட்டேன். இப்போவே பாருங்கள் என்னோட H2 டேகுக்கும் அதே ஸ்டைல் ப்ரோசஸ் அப்ளை ஆகிருக்கும். ஏன்னா நம்ம பாடின்னு சொல்லியிருக்கோம். என்னோட எக்ஸ்டர்னலில் பாடின்னு சொல்லியிருக்கேன்னா எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு எப்படி தான் வரும், சென்டராக தான் வரும். இந்த மாதிரி பண்ணுறது தான் சிஎஸ்எஸ்க்கு. இதுக்காண்டி தான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். சிஎஸ்எஸ் அப்படின்னாலே ஸ்டைல்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது. ஒன்று இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு வரும்போது டேகுக்குள்ளே ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல் அப்படிங்கிறது ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைல் டேகை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் அப்படிங்கும்போது என்னோட ஹெட் டேக்குள்ளே லிங்க்குங்கிற டேகை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அனதர் ஃபைலாக சேவ் பண்ணிப்போம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.